இவனை பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. எங்கேயோ போறான் வரான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல. மா, அவனை பத்தி கவலைப்பட இங்க பாக்யா தான் இருக்காளே. நமக்கெல்லாம் கவலைப்படுறதுக்கு என்னமா உரிமை இருக்கு? அப்படி அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆச்சுன்னா பாக்யா பாத்துப்பா. இல்ல பாக்யா? எப்படி? அந்த 25,000 ரூபாய் செக் வாங்கினாலே அதுல கடனை கொடுத்துட்டு மீதி 15,000 ரூபாய் இருக்கே, அதுலயா? இல்லங்க, அவன் ஏதாவது பண்ணுவான். கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். பண்ணலன்னா அந்த 15,000த்துல நீ அவனை காப்பாத்திருவியா? இவன் ஒழுங்கா படிச்சு பரீட்சை எழுதி எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல. என்னவோ போங்க. அத்தை, அவன் தான் திரும்ப திரும்ப சொல்றான்ல, என்னால எழுத முடியாதுன்னு. எதுக்கு அத்தை நாம அதையே பேசிக்கிட்டு? அன்னைக்குதான் அவன் சொன்னான்ல ஷார்ட் பிலிம் தேதிய தள்ளி வச்சிருக்காங்கன்னு. அவன் ஏதோ பண்ணட்டும் அத்தை, விடுங்க. மா, நான் தான் சொன்னேன் இல்லம்மா, பாக்யா அவனை பாத்துப்பா. நாம அவனை பத்தி பேச வேண்டாமா, விட்டுருங்க. ஓகே சரியா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. எதை பத்தியும் யோசிக்காத. லைஃப்ல நடந்த லாஸ்ட் 2 நாளையும் உன் லைஃப்லயே இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஆனா அதுல இருந்து கத்துக்கிட்ட லெசனை மறந்துடாத. இத பார், திரும்பவும் பழுசதையும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்காத. ஓகே? That's good. இனியா, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? போணும் பாட்டி. டைம் ஆகுதுல்ல, கிளம்புமா. சரியா, பேப்பர் படி. இல்ல தம்பி, எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாள் வீட்டுக்கு தான் வாயேன். எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டே இருப்பியாக்கும். சரி சரி. அப்படியா நடந்தது? ஐயோ, மா பார்த்து சரிங்கம்மா, பயமா இருக்குல்ல. ஏய் போடி. அப்புறம் ஐயோ, மா கொஞ்சம் கால் எடுத்துக்கங்கம்மா. அடடா, ஏண்டி கொஞ்ச நேரம் நிம்மதியா போன் பேச விடுறியா? சரி தம்பி, நான் அப்புறமா போன் பண்றேன். போன் பேசும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? அப்புறமா அங்க அழுக்கா இருக்கு இங்க அழுக்கா இருக்குன்னு என்னைய தானே திட்டுவீங்க. ஏய் தள்ளே. ஏய் இத புடிடி. ஐயோ மா பாத்துமா. ஏய் புடி. அத்தை, அம்மா. ஏய் என்ன கொல்ல பார்த்தல நீ? நானா? நீங்க தான் என் மேல விழுந்து என்னைய கொல்ல பாத்தீங்க. ஏய் பார்த்து பேசு. என்னடி? பாக்யா, அம்மா. மா பாத்து பாத்து, ஈரமா இருக்கு, இப்படி வந்துருங்க. உட்காருமா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். மா, அங்க ஈரமா இருக்கு, மேல உட்காருமா. சரிம்மா.
நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? கொஞ்சம் வழிக்கு விழுந்திருந்தா நல்லாவே இருந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. காப்பாற்ற வந்த எண்ணெயை தான் தள்ளி விட்டு கொண்டு இருப்பீங்க. ஏய், செழியன் எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா? செழியன் போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு பாக்யா சொன்னா. மனசு கேக்கல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, என்னென்னமோ நடந்து போச்சு. எங்க வீட்ல இப்படியெல்லாம் நடக்குமான்னு இருக்குது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கங்க. அப்படிதான் நினைக்கணும். பாட்டி. தம்பி பார்த்து, ஈரமா இருக்கங்க. ம், சரி. செழியா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ரொம்ப அடிச்சிட்டாங்களாப்பா? ஒண்ணும் இல்ல பாட்டி, உட்காருங்க பாட்டி. செழியா, வருத்தப்படாத. பெருசா ஏதோ கெட்டது நடக்க வந்தது, அதோட போச்சுன்னு நினைச்சுக்கோ. எல்லாம் உங்க பொண்ணை தான் சொல்லணும். அன்னிக்கே அந்த பொண்ணு பேச்சை எடுக்காதன்னு சொன்னேன், கேட்டாதானே? எல்லாம் இவ இஷ்டத்துக்கு போய் பேசுறது, இங்க கூட்டிட்டு வர்றது. இப்ப கடைசியில என்னாச்சு? ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. அதுவும் சரிதான். அதையெல்லாம் சொல்லவே இல்ல சம்பந்தி. நேத்து ராத்திரி தான் சொன்னா. அப்ப கூட அவளை நான் திட்டினேன். நமக்கு இது தேவையா, இதெல்லாம் சரியா வருமான்னு. அப்படி சொல்லுங்க. நான் சொல்லி வைக்கிறேன் சம்பந்தி. ஒண்ணும் இல்ல பாட்டி, இப்பதான் எல்லாம் சரியா போச்சு. எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. பாட்டி உனக்கு மட்டன் எலும்பும் நாட்டுக்கோழியும் கொண்டு வந்திருக்கேன். சூப்பு வச்சு தரேன், எல்லாம் சரியாயிடும். நாட்டுக்கோழி சூப்பு வச்சா அதுல கொஞ்சம் நல்ல நீ தூக்கலா போட்டு எனக்கு ஒரு கிண்ணம் கொடுங்க. மூட்டு வலிக்கு கேக்குதான்னு பாப்போம். எல்லாருக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. சரிங்க. சரியா? வாடா, உங்க பாட்டி சூப் வச்சுட்டு கூப்பிடுவாங்க. வா வாடா. மேல இருக்கேன் பாட்டி. சரிப்பா. ஏமா இப்படி எல்லாம் பண்ற நீ? அத்தை என்ன திட்டுறது போதாதா, நீயும் அவங்க கூட சேர்ந்து என்ன திட்டணுமா? இந்த விஷயத்துல நான் சம்மந்தி பக்கம்தான். உன் இஷ்டத்துக்கு இறங்கி கல்யாண விஷயம் பேசுனதெல்லாம் ரொம்ப தப்பு. விடுங்கம்மா, இந்த பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு. சரி, பாப்பா எப்படி இருக்கா? கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவ அம்மாச்சி வீட்டுக்கு போயிருக்கா. ஏம்மா, உங்க மருமகளும் கூட போயிருக்காங்களா? ஆமாம்மா, அவளும் தான் போயிருக்கா. அவ மாறிக்கிட்டே இருக்கா பாக்யா. என்னாச்சுமா? அவளுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறதே பிடிக்கல. புருஷனே இல்ல, புருஷனோட அம்மாவை எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறா போல. நான் அங்க இல்லன்னா அவ பிள்ளைய தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம்ல. நான் தான் இடைஞ்சல்.
அம்மா அழாதம்மா. அவன் நினைக்கிறதும் சரிதான் பாக்யா. என் மகனும் போயிட்டான், அவனும் சரி உங்க அப்பாவும் சரி சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கல. அப்புறம் அவளும் நினைப்பால எதுக்கு இந்த அம்மாவை நம்ம பார்க்கணும்னு. மா, அந்த வீட்டில் நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிறீங்க, குழந்தையும் பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் கணக்கில் வராதா? நான் கூட நினைப்பேன் செல்வி, எத்தனை வீட்ல பெரியவங்கள பார்த்துக்க ஆள் இல்ல, குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லைன்னு கேள்விப்படுறோம். பேசாம அது மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போய் வீட்டோட தங்கிடலாமா? எதுக்கு மருமகளுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டுன்னு யோசிப்பேன். ஆனா என் பேத்தியை பார்க்காம இருக்க முடியல, அதான் பிரச்சனை. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவ வேணும்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும். பாப்பாவை போய் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். நீ பேசாம இங்க வந்துருமா. இங்கேயா? ம், ஏக்கா நீ வேற. அவர்கிட்ட பேசுறம்மா, நீ பேசாம இங்க வந்துரு. அதெல்லாம் சரி வராது பாக்யா. நீ அவளை பத்தி கேட்கவும் நான் அப்படியே சொல்லிட்டேன். உன் பாட இங்க பெரும்பாடா இருக்கு, இதுல நான் வேறயா? செல்வி, வெங்காயம் அரைஞ்சிட்டா கொண்டு வாம்மா. சூப்பு வச்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். சரிம்மா, நீங்கள் போங்க, நான் எடுத்துட்டு வரேன். என் நிலைமைய பாத்தியா? பெத்த அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, கூட வச்சுக்கவும் முடியல, உதவி செய்யவும் முடியல. தம்பி இருந்திருந்தா பரவாயில்ல, இப்போ அவனும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல பாரு. பாவம் அம்மா. அக்கா நீ அழுகாதக்கா, அதை பார்த்தா அம்மா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம பொறப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. பிறந்த வீட்டை அம்போன்னு விட்டு போட்டு வந்த வீட்டையும் அவனை பெத்ததுகளையும் அவனுக்கு பிறந்ததையும் நம்ம தான் கவனிக்கணும். என்ன செய்ய சொல்ற? இப்ப உங்க அம்மாவை இங்க தங்க வைக்கிறேன்னு வச்சுக்க, உன் புருஷனும் உன் மாமியாரும் உன்னையும் சேர்த்து வெளியே போக சொல்லிடுவாங்க, பாத்துக்க. ஹலோ, சொல்லுங்க. நான் குவிக்மேலேருந்து பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். தாமரை ஸ்கூல் பக்கத்துலேருந்து எப்படி வரணும்? அங்கே இருக்கீங்களா? அதுலேருந்து நேராக வாங்க, லாஸ்ட் ரைட்டில் 3வது வீடு. நீங்கள் வர எவ்வளோ நேரம் ஆகும்? சார் நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன் சார். ஓகே. எப்பா, இவளுக்கு என்ன சீக்கிரம் ஸ்கூல் விட்டுட்டாங்களா?
நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியா? சரி, காசு கொடு. இந்தாடி. இந்தா. என்ன பண்றா? சொல்லுண்ணே. என்ன ஃபோன் எடுக்கிற? ஸ்கூல் டைம்ல ஃபோன் எடுக்கலாமா உனக்கு? நீ பண்ணுவ, நான் எடுக்க கூடாதா? ஸ்கூல் முடிஞ்சிருச்சுண்ணே. எக்ஸாம் நடக்குதுல, அவ்வளவுதான். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட வெளியில வந்தோம். ஓ சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போ. எதுக்கு அப்படி சொல்ற? போனா போ. ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருக்காத. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். நீ முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு போ. வேன் வந்தா தானே போக முடியும். நீ ஸ்கூலுக்கு போனா தானே வேன் வருது தெரியும். சரி, பத்திரமா போ. சரி சரி. இவ பார்த்திருந்தா இன்னைக்கு கதம் தான். அப்பா நல்ல வேலை. ஹாய் அங்கிள். ஹாய் மயூ, உள்ள வரலாமா? வாங்க. ஏய் கம் ஆன். மம்மிக்கு என்னாச்சு? மம்மிக்கு ரொம்ப தலைவலி, வாமிட் பண்ணாங்க. அப்படியா? இப்போ எப்படி இருக்காங்க? உள்ள படுத்துட்டு இருக்காங்க. சரி, அம்மா போய் பார்க்கலாமா? வா வா. ராதிகா, கோபி. ஏய் இட்ஸ் ஓகே ரெஸ்ட் எடு. இல்ல, பரவாயில்ல. என்னாச்சு? ஒன்னும் இல்ல கோபி. 2 நாளா சரியா தூங்கல. ஒர்க் ஸ்ட்ரெஸ் வேற, அதான் ஒரே தலைவலி. டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ ஓகே. ஆமா, உங்களுக்கு யார் சொன்னது? மயூ தான் சொன்னா. அங்கிள் உங்க மொபைலுக்கு ஃபோன் பண்ணாரு மம்மி, அப்பதான் சொன்னேன். நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ண? ஏய் ராதிகா, கம் ஆன். இதுல என்ன டிஸ்டர்பன்ஸ்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? இல்ல. சரி, உனக்கு நிஜமா பரவாயில்லையா இல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போணுமா? இல்ல, இப்ப பரவாயில்ல. ஆர் யூ ஷூர்? ஓகே. 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல கோபி, இவ பிஸ்கெட் தான் சாப்பிட்டா. ஏதாவது ஆர்டர் பண்ணணும். ஆமா, டைம் என்னாச்சு? ஏய் 8 மணி ஆயிடுச்சு. இரு, நான் ஏதாவது ஆர்டர் பண்றேன். மயூ, நீ என்ன சாப்பிடுற? எனக்கு பிரியாணி வேணும். ஓகே. ஏய், நைட் டைம்ல என்ன பிரியாணி? எனக்கு வேணும் மம்மி. ஒரு நாள் தானே ராதிகா, கொண்டு சாப்பிட்டோம். வேற ஏதாவது வேணுமா? இல்ல அங்கிள், வேற எதுவும் வேண்டாம். ராதிகா, உனக்கு என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? எனக்கு பெருசா பசிக்கல கோபி. அம்மாக்கு ஃபுல்கா சிக்கன் கறினா ரொம்ப பிடிக்கும். ஏய், இரு ராதிகா. மயூ, ஆர்டர் பண்ணலாமா? டன். ஓகே. டன். ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துரும். ஹாய். ஐயோ. ஓகே, மூவ் பண்ணு. 1 2 3. இப்போ நீங்க. இப்போ உங்க டர்ன்.
ஏய் ஃபுட் ஹஸ் கம். ஓகே, ம். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளோ ஆச்சு?